எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த திமுக கூட்டணி கட்சியோ இல்ல மதுரை எம்பி சு வெங்கடேசனோ எதுவுமே கருத்து கூறலையே சார். அதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது. அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் அந்த இது. ஆனால் இன்னைக்கு திமுக கட்சியில் இப்போ காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில் இப்போ அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுருவாங்களோன்னு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாமல் இருக்கார். நான் நேற்று கூட ஒரு புள்ளி விவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளி விவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இப்போ என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எதுக்காக தொடங்கினது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணுன்றிருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஹீரோவா, அவர் வேற அந்த ஜீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியாக கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடக்க போகுது.